முருகனது 6 படை வீடுகள் அல்லாமல் முருகன் குடிகொண்டிருக்கும் இடமெல்லாம் தைப்பூச திருவிழா கோலாகலமாக இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை மாவட்டத்திலிருந்து காட்சிகளை பார்க்கின்றோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில். சரவணன், இனி உங்கள் விவரம். வணக்கம் கோபால். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே உள்ள விவோரி சுயம்பலிங்க சுவாமி கோவில் தென் மாவட்டங்களில் மிகவும் பழமையானது. இந்த அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட திருக்கோவில் வங்க கடலோரம் அமைந்துள்ளது. சிவன் சுயம்புலிங்கமாக தோன்றியதால் இங்கு சுயம்புலிங்க சுவாமியாகவும், சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்த நிகழ்ச்சியை நினைவு கூறும் வகையில் பிளாஸ்டிக் பெட்டியில் கடல் மண் சுமந்து பக்தர்கள் இக்கோவிலில் நேர்த்திக்கடன் செலுத்துவது, கடல் நீரே தீர்த்தமாக நோய் பிணி நீங்க பக்தர்கள் சந்தனத்தை உடல் முழுதும் பூசிக்கொள்வது இங்கு தனிச்சிறப்பாகும். இங்கு நடைபெறும் விழாக்களில் தைப்பூச திருவிழா மிகவும் முக்கியமானது. கடந்த 3ஆம் தேதி திங்கட்கிழமை தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் 9வது நாள் திருவிழாவான இன்று அதிகாலையில் காலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் உற்சக சந்திரசேகருடன் மனோர்மணி அம்பிகை பஞ்சவாத்தியம் முழங்க கோவிலில் இருந்து பல்லாக்கில் அழைத்து வரப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளினார். பின்னர் காலை 8 மணியளவில் தமிழக சபாநாயகர் அப்பாவு தேரை வடம் பிடித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை இழுத்தனர். பெரிய தேருக்கு முன்னதாக சிறிய தேரான விநாயகர் தேரை பெண்கள் இழுக்க 2 தேர்களும் அசைந்தபடி 4 வீதிகள் வழியாக உற்சாக பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். நன்றி கோபா. நன்றி சரவணன், உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.